வழக்கம் போல் இது என்னோடய கிச்சன். இன்றைக்கி ஜாமணி இப்படி தான் இருந்துச்சு. இன்றைக்கி சமையலில் முருங்கைக்கீரை துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வழக்கம் போல் வானலி வைங்க, எண்ணெய் ஊற்றுங்க, சீரகம் கொஞ்சம் போடுங்க பொரியட்டும், வரமல்லி போடுங்க பொரியட்டும். அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 5-6 பல்லு பூண்டு. நான் 2 பேருக்கு சமைக்கிறனால மீடியம் சைஸ் வெங்காயம் 1.5 இல்லைனா 2. அதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் மூடி மூடி வச்சு ஆனியனை நல்லா வதங்க வைங்க. அது வந்து வதங்கின பிறகு அது கூட நீங்கள் வந்து முருங்கைக்கீரை நல்லா உருவி கழுவி வச்சுருப்பீங்கள்ல, அந்த முருங்கைக்கீரை ஒரு 3 கைப்பிடி அளவு எடுத்து போடுங்க. அதாவது வெங்காயத்தில் முருங்கைக்கீரை வந்து போட்டால் முருங்கைக்கீரை ஜாஸ்தி இருக்கணும், அந்த அளவுக்கு போடுங்க. அது வந்து முருங்கைக்கீரை ஒழுங்காக குக் ஆகாது சீக்கிரம். அதனால் நீங்கள் அடிக்கடி ஒரு 10 நிமிஷம் இடைவேளையில் தண்ணி தெளித்து அதை வந்து வேக வைங்க. அது பாதி முக்கால்வாசி வெந்த பிறகு அதில் தக்காளி வந்து கட் பண்ணி போட்டுருங்க. மீடியம் சைஸ் தக்காளி 1. தக்காளி வதங்கின பிறகு மிளகாத்தூள். எனக்கு ரொம்ப காரம் வேணும், அதனால் நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டேன். உங்களுக்கு வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகா பொடி. போட்டு நல்லா வதக்கிட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு திருப்பி வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு நல்லா சுருங்கி இருக்கான்னு பாருங்கள். எடுத்து கொஞ்சம் கடிச்சு பாருங்கள். ஓரளவு வெந்த மாதிரி இருந்துச்சுன்னா மிக்சியில் ஆற வச்சு போட்டு அதை அரைச்சிருங்க. இந்த மாதிரி மை மாதிரி அரைச்சிருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். டாடா.